காஷ்மீர் மக்களின் பிரச்சினைகளை அமரன் திரைப்படம் புறக்கணிக்கிறதா? மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரியுடன் சிறப்பு நச்சுன்னு 4 கேள்வியை தற்போது பார்க்கலாம். சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நச்சுன்னு 4 கேள்வி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அமரன் படம் எந்த அளவுக்கு கொண்டாட்டத்தை பெற்றதோ அதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு எதிர்ப்பை சந்திச்சுட்டு வருது. பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பதிவு செஞ்சு வராங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? திரைப்படங்கள் என்பது சமகால மக்களின் வரலாற்றோடும் வாழ்வியலோடும் முரண்படாமல் எடுக்கப்பட வேண்டும். சர்ச்சைக்குரிய விவகாரங்களில் அதை காட்சிப்படுத்துகின்ற போது இருதரப்பு நியாயங்களையும் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்மை போன்றவர்களுடைய பார்வை விருப்பம். அந்த அடிப்படையில் தற்போது அமரன் படத்தை ஆதரித்தும் எதிர்த்தும் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முதலில் ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த படத்தில் உண்மை சம்பவமாக காட்டப்படக்கூடிய நம்முடைய இராணுவத்துடைய மேஜர் திரு முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய தியாகத்தை நான் போற்றுகின்றேன், மதிக்கின்றேன். அவரை போன்ற எண்ணற்றவர்களுடைய உயிர் தியாகங்களை நாம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கின்றோம். இச்சமயத்தில் அந்த மேஜர் அவர்களுடைய உயிர் தியாகத்தையும் அவருடைய தனிப்பட்ட வாழ்வியல் இவற்றையெல்லாம் அவர்கள் காட்சிப்படுத்தியிருப்பதை நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் காஷ்மீர் மக்களை இந்த திரைப்படம் அந்நியப்படுத்தியிருப்பதாக நாம் குற்றம் சாட்டுகின்றோம். பொதுமக்களுடைய வாழ்வியல், அவர்களுடைய உரிமைகள், அவர்களுடைய இயக்கங்கள் இவற்றை அந்த படத்தில் இணைத்து பேசியிருந்தால் நிச்சயமாக அந்த படம் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்காது. ஆனால் அந்த மக்கள் திடீரென்று நம்மோடு மோதுவது போன்ற ஒரு காட்சி அமைப்பில் இருக்கின்றது. உண்மையான வரலாற்றுக்கு எதிராக இருக்கிறது. அந்த மக்களுடைய அரசியலை அதை பேசவில்லை என்பதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அவற்றையும் இந்த படம் பேசியிருந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரோஜா படம் மணிரத்னம் அவர்கள் இயக்கும் பொழுது இதே போன்ற சர்ச்சைகள் வந்தது. இப்பொழுதும் இந்த படத்திலே ஏன் இந்த காட்சிகளையும் அந்த மக்களுடைய உரிமைகளையும் நீங்கள் பேசவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். அது மட்டுமல்லாமல் காஷ்மீர் மக்கள் எப்போது அமைதியை விரும்புகிறார்கள், அவர்கள் பாகிஸ்தானை விரும்பலை. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்தியாவின் மீது நன்மதிப்பு இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் பாகிஸ்தானுடைய அந்த ராஜ்யத்தை ஏற்காமல் தொடர்ந்து நம்முடைய இந்திய ஆதரவு மனநிலையில் இருக்கிறார்கள். சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் கூட பெருமளவிலே அவர்கள் இந்திய தேர்தலின் மீது நம்பிக்கை வைத்து ஜனநாயகத்தில் பங்கேற்று வாக்களித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் முழுவதுமாக நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய இராணுவத்துக்கு எதிராக இருப்பது போன்ற காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியில் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன என்பதை தயவு செய்து திறந்த மனதோடு எல்லோரும் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மை போன்றவர்களுடைய விருப்பம். காஷ்மீர் மக்களுடைய பிரச்சனைகளை எதன் அடிப்படையில் இப்படம் புறக்கணிப்பதாக நீங்கள் சொல்கிறீங்க? நான் ஏற்கனவே தெளிவாக சுட்டி காட்டியிருந்தேன் இல்லையா? இந்த படம் 2014க்கு முன்பான அரசியல் சூழலில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு எதனால் 370வது சிறப்பு அந்தஸ்தை நம்முடைய நாடு அளித்தது என்பதை பற்றி அதில் பேசவே இல்லை. காஷ்மீருக்கு மட்டும் 370வது சிறப்பு பிரிவு என்பது போன்ற தோற்றம் பொதுவில் இருக்கிறது. 371வது பிரிவு என்று மணிப்பூருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்குகிறது, நாகாலாந்துக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்குகிறது, பல மாநிலங்களே வடகிழக்கில் இருக்கின்றது. காஷ்மீருக்கு மட்டுமே சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது போலவும் அது பறிக்கப்பட்டது போலவும் இன்றும் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக அந்த உரிமையை கொடுத்தோம் என்பதை பற்றி இந்த படம் பேசியிருக்க வேண்டுமா இல்லையா? அதன் பிறகு நடைபெற்ற மக்கள் எழுச்சி போராட்டங்கள், மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களை புறக்கணித்து சாலைகளில் திரண்டு போராடினார்கள். அதையெல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது. நான் ஏற்கனவே சுட்டி காட்டியதைப் போல நம்முடைய இராணுவத்துடைய தியாகங்களை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அரசியல் தவறுகளில்தான் அங்கு குழப்பங்கள் நடக்கிறது. நம்முடைய இராணுவம் அரசு சொல்லக்கூடிய உத்தரவைத்தான் செயல்படுத்துகிறது. நம்முடைய இராணுவத்தை யாரும் குறை சொல்ல முடியாது. அரசுடைய கோரிக்கையை, அரசுடைய விருப்பத்தை, அரசுடைய உத்தரவை இராணுவம் செயல்படுகிறது. அதிலே நம்முடைய சகோதரர்கள் அங்கு உயிர் தியாகம் செய்கிறார்கள். அதை நாம் யாரும் கொச்சைப்படுத்தவில்லை, அதை நாம் போற்றுகின்றோம். ஆனால் காஷ்மீர் மக்கள் எதனால் போராடுகிறார்கள், ஏன் போராடுகிறார்கள் என்ற அவருடைய நியாயமான அபிலாஷைகளை, அரசியலை பற்றி பேச வேண்டுமா இல்லையா? அது மட்டுமல்ல, அங்கு காணாமல் போனவர்களுடைய குடும்பத்தினர் இன்று வரை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி காணாமல் போனார்கள், ஏன் காணாமல் போனார்கள் என்பதை பற்றிய ஒரு விரிவான ஒரு காட்சிகளை வைக்காவிட்டாலும் சுருக்கமாவது அதை பற்றி விளக்கப்படுத்தியிருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சோபியா என்ற இடத்துல பெண்கள் கற்பழிக்கப்பட்டதை கண்டித்து மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள். இப்படி அந்த மக்கள் ஏன் அந்நியப்படுத்தப்பட்டார்கள் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல்
சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவுடைய அங்கீகாரத்தையும் ஏற்று மன்னர் கரண் சிங்கோடு நாம் செய்த ஒப்பந்தத்தையும் மதித்து பலரும் தேர்தலில் போட்டியிட்டார்கள். அப்படி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை அநியாயமாக தேர்தலில் தோற்றதாக அறிவித்த பிறகுதான் அவர்கள் ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற அமைப்புகளில் போய் சேர்ந்தார்கள் என்பது துல்லியமான பதிவு செய்யப்பட்ட வரலாறு. இதையும் நாம் இந்த விஷயத்திலே பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்மை நம்பி வந்த அந்த மக்களுக்கு 370வது சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து அரவணைத்திருந்தோம். அதையும் இப்போது நீக்கியிருக்கிறார்கள். இந்த உண்மைகள் பேச வேண்டும். இதே போன்ற காஷ்மீரை நம்ம இந்தியாவோடு இணைத்த போது சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் ஜுனைகாட்டையும் இந்தியாவோடு இணைத்தார். அது குஜராத் அருகில் இருக்கிறது. குஜராத்துடைய அருகில் இருக்கக்கூடிய ஜுனைகாட்டுடைய மன்னர் முஸ்லீமாக இருந்தார், மக்கள் இந்துக்களாக இருந்தார்கள். அங்கு கருத்து வாக்கெடுப்பு எடுத்து அந்த அடிப்படையில் தான் அதை இந்தியாவோடு இணைத்தோம். ஜுனைகாட்டுக்கு கருத்து வாக்கெடுப்பு எடுத்த நம்முடைய இந்திய அரசு காஷ்மீரிலும் அதை செய்ய வேண்டும் என்ற அந்த மக்களுடைய கோரிக்கைகளை நாம் செவி கொடுத்து கேட்டோமா? அந்த மக்களை ஒரு குற்றவாளியாக சித்தரிப்பது என்ன நியாயம் என்பதுதான் நம்முடைய பார்வை. காஷ்மீர் பிரச்சனை காஷ்மீரிகளுடைய பிரச்சனை. தமிழ்நாட்டில் எப்படி தமிழர்களுடைய பிரச்சனை என்று சில விஷயத்தை பார்க்கின்றோமோ அதே போன்று தான் காஷ்மீர் பிரச்சனையை பார்க்கிறோம். ஒரு முஸ்லீம் பிரச்சனையாக அதை சுருக்குவதற்கு நமக்கு உடன்பாடு இல்லை, நாம் அதை செய்வதும் இல்லை. காஷ்மீரில் இப்படிப்பட்ட படங்களை எடுத்து அதை வெகு மக்களிடம் காட்டி அதை கலை வடிவமாக போற்றுகிறவர்கள் மணிப்பூரில் எங்கள் மண்ணின் சகோதரிகளை கற்பழித்தவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மணிப்பூரில் 11 ஆண்டு காலம் ஐரோம் ஷர்மிளா என்ற சகோதரி தொடர் உண்ணாவிரதம் இருந்தார். அவரை வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் இணைத்து திரவ உணவுகளை கொடுத்து அவரை காப்பாற்றியது. 11 வருடங்கள் அந்த தொடர் போராட்டம் நடந்தது. அந்த சகோதரியை பற்றி படம் எடுக்க யாராவது தயாராக இருக்கிறார்களா? பாபர் மசூதி இடிக்கப்பட்டதே, அதனுடைய பின்னணி, அதனால் பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய அவலம், இதை பற்றி படம் எடுக்க யாராவது தயாராக இருக்கிறார்களா? குஜராத்தில் 2000 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, இந்த கொடூரத்தை யாராவது படம் எடுப்பார்களா? இதுதான் எங்களுடைய ஆதங்கம். சினிமாவை ஒரு பொழுதுபோக்காக பார்க்காமல் அரசியலாக பார்ப்பது சரியா? நாம் அரசியலாக பார்க்கவில்லை. கலை வடிவம் என்பது உண்மையை உண்மை என்று பேச வேண்டும், வரலாற்றை வரலாறாக எடுத்துச் சொல்ல வேண்டும், வாழ்வியலை வாழ்வியலாக எடுத்து சொல்ல வேண்டும். சர்ச்சைக்குரிய விஷயங்களில் சகலத்தரப்புடைய நியாயங்களையும் பேச வேண்டும். அதுதான் உண்மையான சினிமாவாக இருக்க முடியும். உண்மைக்கு மாறாக எடுக்கப்படுகின்ற போது அதை கண்டிக்கக்கூடிய ஜனநாயக உரிமை நம்மை போன்ற மனித உரிமை செயல்பாட்டாளர்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் நம்முடைய விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் படத்தை முழுவதுமாக பார்த்துட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய கருத்து. நாம் முதலமைச்சர் மேஜர் முகுந்து வரதராஜன் அவருடைய தியாகத்தை, அவருடைய மனைவி அந்த பிரிவினையால் ஏற்பட்ட துன்பத்தை அனுபவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துவிட்டு பாராட்டியிருக்கிறார். காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர் பாராட்டியிருக்கிறார்கள். நாமும் இப்போது என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த படத்திலே வரக்கூடிய மேஜர் முகுந்து வரதராஜன் அவர்களுடைய சாகசங்கள், அவருடைய உயிர் தியாகம், அதை நினைத்து அவருடைய மனைவியும் பிள்ளையும் குடும்பத்தினரும் படக்கூடிய துயரம், இவற்றையெல்லாம் நாம் சிறுமைப்படுத்தவில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். மறுதரப்பு மக்களுடைய நியாயங்களை பேசாமல் அந்த பொதுமக்களை எதிரிகளாக சித்தரித்து என்ன நியாயம் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அவருடைய நியாயங்களும் அவருடைய வரலாறும் அவருடைய அரசியலும் அவருடைய வாழ்வியலும் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்க வேண்டும். ஏன் அந்த காட்சிகளை நீங்கள் இதற்கு முன்னுரிமை குறித்து எடுக்கவில்லை என்பதுதான் நம்முடைய ஆதங்கம், கோரிக்கை. பல்வேறு இஸ்லாமிய அமைப்பினர் இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கருத்து உண்டு. எங்களுடைய கருத்தை நாங்கள் இப்போது உங்களிடம் சொல்லியிருக்கிறோம். அதான் அவர்களுடைய கருத்து. தங்களுடைய விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி சார். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் செய்தியாளர் மாயாவதி.